ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேகமாக உடல் எடையை குறைக்க உதவும் 9 புரோட்டீன் உணவுகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுல புரோட்டீனோட பங்கு தான் ரொம்ப அதிகம். அதனால நம்ம புரோட்டீன் உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடல் எடையை வேகமாக குறைக்க முடியும். புரோட்டீன் உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்மளோட தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவும். எடை இழப்புன்னு வரும்போது புரோட்டீன் டயட் உண்மையிலேயே நமக்கு பயனளிக்க ஒரு விஷயமா இருக்கு. புரோட்டீன் உணவுகளை சாப்பிடும் போது நீண்ட நேரம் நம்ம வயிறு நிரம்பிய உணர்வை தரும். இதனால உங்களுக்கு அடிக்கடி பசிக்கவே பசிக்காது. புரத உணவுகள் உங்களோட இரத்த சர்க்கரை அளவுல கட்டுப்பாட்டுல வைக்கவும் வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தவும் உதவுது. எனவே அந்த வகையில உங்க எடையை குறைக்கும் 9 வகையான புரத உணவுகளை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முட்டையை தினமும் அவங்க டயட்ல எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டை ஒரு ஆரோக்கியமான உணவின் தொகுப்பு. இது உடல் எடையை குறைத்து அதே நேரத்தில் தசைகளை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. ஒவ்வொரு முட்டையிலையும் நல்ல புரதம் 6 கிராம் இருக்கு. முட்டையோட வெள்ளை கருவுல புரதமும் மஞ்சள் கருவுல ஒமேகா 3 நிறைந்த கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செலினியம் ஆகியவைகள் அதிக அளவுல இருக்கு. உங்களுடைய ரெகுலர் டயட்ல காலையில நீங்க ஒரு 5 முட்டையை அவிச்சிட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் மஞ்சக்கருவோட சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு மஞ்சக்கருவை சேர்த்துக்கிட்டு மற்றதெல்லாம் மஞ்சக்கரு இல்லாமல் சாப்பிட்றதும் நல்லது. வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்காதீங்க, மஞ்சள் கருவும் எடுத்துக்கங்க. ஆனால் 1 எடுத்துக்கங்க, 1-2 எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே மஞ்சக்கரு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரதுனால உங்கள் உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் உடல் எடை குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லியும் இரவில் எல்லா வகை நட்ஸையும் நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் அதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்மூத்தியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நட்ஸை எடுத்துக்கிறதுனால உங்களோட உடல் எடை வேகமாக குறையும். இதற்கு காரணம் நட்ஸ் வகைகளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நட்ஸில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இருக்கு. எப்பொழுதுமே நீங்கள் வறுத்த உப்பு சேர்த்த நட்ஸ் வகைகளை எடுத்துக்கிறத தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஊற வச்சு பச்சை நட்ஸை அப்படியே சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிடலாம். இல்லை நீங்கள் அரைச்சிட்டு ஸ்மூத்தியாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சால்ட் சேர்த்தது வறுத்த நட்ஸை எடுத்துக்கிறத தவிர்த்துக்கங்க. அடுத்ததா பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் தான். சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லணும்னா பீன்ஸும் பருப்பு வகைகள் மட்டும்தான். இந்த பருப்பு வகைகள்ல அதிக அளவு புரோட்டீன் சத்து நிறைஞ்சு இருக்கு. எடுத்துக்காட்டா சோயா பீன்ஸ், பட்டாணி போன்றவற்றை நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது அவற்றில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துகள் உங்களோட எடை இழப்பிற்கு உதவியா இருக்கும். இது உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். அனைத்து சைவ உணவுலையுமே புரதச்சத்து என்பது காணப்படுது.